இன்று வெளிவந்த சிங்கள பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அத பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்பு செய்தியை பார்க்க போகின்றோம். அத பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது. ගිනිදුම ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂ ආසන සංවිධායකව නිවසේදී ඝාතනය කරලා. அதாவது கினிதும நான் நினைக்கின்றேன் காலி மாவட்டம் கினிதும ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர் அவரது வீட்டிலே வைத்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். ශිෂ්‍යත්වයේ පළමු ප්‍රශ්න පත්‍රයේ ප්‍රශ්න 3ක් ඉවතට, அதாவது புலமை பரிசிலே 3 கேள்விகளை நீக்குவதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. காரணம், பரீட்சைக்கு முன்னதாகவே வாட்ஸ்அப் மூலமாக இந்த 3 கேள்விகளுக்கான விடைகளும் வெளியாகி இருந்தது. இது ஒரு டியூஷன் ஆசிரியர் நடத்திய இந்த மோசடி. சரி, அடுத்ததாக மற்றும் ஒரு பத்திரிகையை பார்க்கலாம் திரையில். இன்றைய தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்க போகின்றோம். උතුරේ ජනතාවගේ හදවත් රැඳී සිටින එකම நாயකයා ரணில் பமனாய். வடக்கு மக்களின் இதயத்தில் குடியுள்ள ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க மட்டுமே என்று யாப்பனே இட்டப்பு நகராதிபதினி யோகேஸ்வரன் சத்குணராஜா, யாழ்ப்பாண முன்னாள் மேயர், அதாவது மாநகர சபை தலைவர், முன்னாள் மேயர் யோகேஸ்வரி சத்குணராஜா தெரிவிக்கிறார். அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். இன்றைய திவைன பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்திகளில் இவ்வாறு வந்திருக்கின்றது. சரி, அது தொலாட்ட இது திவைன பத்திரிகையில் அல்ல, நான் திவைன பத்திரிகையின் தலைப்பு செய்தி. சரி, ரணில் கொஸ்கஸ் சந்தியில், அதாவது கிராண்ட் பாஸில் அவரது இறுதி கூட்டம் இடம்பெற இருக்கின்றது. சஜித் பிரேமதாசவின் இறுதி கூட்டம் டவர் முன்பாக, அல்லது டவர் மண்டபம் முன்பாக மர்தானையில் இடம்பெற இருக்கின்றது. அதே போன்று அனுரகுமார திசாநாயக்கவின் இறுதி தேர்தல் பிரசார கூட்டம் நுகேகொடையில் இடம்பெற இருக்கின்றது. அதே போன்று நாமல் ராஜபக்சவின் தேர்தல் பிரசார கூட்டம் பிலியந்தலையில் இடம்பெற இருக்கின்றது. அப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த 4 பேரது தேர்தல் பிரசார கூட்டங்கள் எங்கெங்கு நடைபெறுகின்றது, இறுதி தேர்தல் பிரசார கூட்டங்கள் எங்கெங்கு நடைபெற இருக்கின்றது. அடுத்ததாக மற்றும் ஒரு பத்திரிகையும் பார்க்கலாம். இன்றைய லங்காதீப பத்திரிகையிலே பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருக்கக்கூடிய செய்தி தான் அந்த பிரஷ்ன துனாக் ஐங்கர ශිෂ්‍යත්වයේ ලකුණු දෙයි. அதாவது 3 கேள்விகளை விட்டு ஏனையவைக்கு புள்ளிகள் வழங்கப்படும். ඡන්දේ ආරක්ෂාවට පොලිසිය 63,000, அதாவது தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக 63,000 போலீசார் கடமையில் இருக்கின்றார்கள். மத்தியம சபாவே வாகன 31 அத்துருதான், அதாவது மத்திய மாகாண சபைக்கு சொந்தமான 31 வாகனங்களை காணவில்லையாம். என்னையா, இந்த சிறுவர்கள் விளையாடுற சின்ன டாய்ஸ் கார்களை காணாத மாதிரி சொல்கிறீங்க, இவ்வளோ சிம்பிளாக. சரி, மற்றும் ஒரு செய்தி இருக்கின்றது, பார்க்கலாம். இது இன்றைய மௌபிம பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி. நான் முதல் குறிப்பிட்ட செய்தி தான், யார் யார் எங்கெங்கு கூட்டத்தை நடத்துகின்றார்கள் என்ற செய்தி வந்திருக்கின்றது. அவசான் ரேலி பாக் கொழும்பேதி இறுதி கட்சிகளின் பிரதான கூட்டங்களில் 5 கூட்டங்கள் கொழும்பில் இடம்பெறப் போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரி,